ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த நிஃப்டி 50, சென்செக்ஸ் இல்ல பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி கேள்விப்பட்டுட்டு வருவோம். இது எல்லாமே இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. நிஃப்டி ஆட்டோமொபைல், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி பிரைவேட் பேங்க்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்டார் ஸ்பெசிஃபிக்காவும் இன்னுமே நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ இங்க இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா இதுல நிறைய இண்டெக்ஸ் சிக்னிபிகண்டா கரெக்ட் ஆயிருக்கு. 20% மேல அதோட பீக்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. இங்க இருக்க இண்டெக்ஸ் எல்லாம் என்ன மீன் பண்ணுது, அதோட யூஸ் என்ன, இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எப்படி எடுக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல ரொம்ப ஃபேமஸான நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் என்ன மீன் பண்ணுதுன்றத பார்ப்போம். நிஃப்டி 50ன்னு சொல்லும்போது இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ், அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் படி டாப் 50 கம்பெனிஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சென்செக்ஸ்ல டாப் 30 கம்பெனிஸ் போட்டிருப்பாங்க. இங்க ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மார்க்கெட் கேப்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து இன்னைக்கு என்ன மதிப்பு இருக்கும் கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இருக்க மொத்த ஷேர்ஸுமே பப்ளிக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காது. அதுல சில ஷேர்ஸை கம்பெனியோட ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரோமோட்டர்ஸோ கவர்மெண்டோ இல்ல ட்ரஸ்டோ அவங்க ஹோல்ட் பண்ற ஷேர்ஸ் எல்லாம் தவிர்த்து மீதி இருக்கிறது ஃப்ரீயா பப்ளிக்கு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியும். இததான் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேப் படி இருக்கிறதுலே டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி 50னும் டாப் 30 கம்பெனிஸை சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியால கரண்டா 5000க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து ட்ராக் பண்ணி அது எல்லாம் எப்படி மூவ் பண்ணுதுன்றத பாக்குறத விட இந்த 50 கம்பெனிஸ் இருக்கிறதுலே பெரிய 50 கம்பெனிஸ் இதை ட்ராக் பண்ணாலே இந்தியன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றத ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அதனால தான் இந்த நிஃப்டியும் சென்செக்ஸும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிஃப்டி 50யோட சைஸ் மொத்த டோட்டல் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது 54%, அதாவது பாதிக்கும் மேற்பட்ட இந்தியாவில் இருக்க மொத்த கம்பெனிஸை சேர்த்து அதோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பை பார்த்தா பாதிக்கும் மேல நிஃப்டி 50 மட்டுமே ஹோல்ட் பண்ணிருக்கு. இப்போ எப்படி டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி 50 சொன்னாங்களோ டாப் 100 எடுத்தோம்னா நிஃப்டி 100 சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வர 150 கம்பெனியா மிட் கேப் 150னும் அதுக்கடுத்து வர 250 கம்பெனியா ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 500யும் சேர்த்தா நிஃப்டி 500 சொல்லுவாங்க. இதெல்லாம் பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா நிஃப்டி இண்டெக்ஸஸ் வெப்சைட்ல பிராட் மார்க்கெட்னு செலக்ட் பண்ணோம்னா இருக்க எல்லா பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸையும் ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இங்க நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றான்னு பார்ப்போம். இப்போ பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்த மாதிரியே செக்டார் லெவல்லையும் நிறைய இண்டெக்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நிஃப்டி 50 மட்டும் ஓபன் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி 50குள்ளேயே 50 கம்பெனி இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு கம்பெனியும் வேற வேற செக்டார்ல இருந்துட்டு வரும். ஓவராலா சொல்லணும்னா பினான்சியல் செக்டார், ஐடி செக்டார், ஆட்டோமொபைல், ஆயில் அண்ட் கேஸ்னு சொல்லிட்டு செக்டார் வைஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கிளாசிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த ஒவ்வொரு செக்டாருக்கும் தனியா ஒரு இண்டெக்ஸ் இருந்ததுன்னா இதுதான் செக்டாரல் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே நிஃப்டி இண்டெக்ஸஸ் வெப்சைட்ல செக்டாரல் இண்டெக்ஸை செலக்ட் பண்ணோம்னா என்னென்ன செக்டாரல் இண்டெக்ஸ் இருக்குன்றதை இங்க நம்மளால பார்க்க முடியும். நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி ஆட்டோமொபைல், நிஃப்டி இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்டாருக்கும் தனியா ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ இதுல நிஃப்டி ஐடியை மட்டும் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். நிஃப்டில இருக்கக்கூடிய 10 ஐடி கம்பெனிஸை இங்க வச்சிருப்பாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோன்னு சொல்லிட்டு அங்க இருக்க 10 ஐடி கம்பெனியும் இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு நாள்ல இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கீழே போயிட்டு இருந்ததுன்னா இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் கீழே போயிட்டு இருக்கும். ஏன்னா இது இந்த 10 ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுது. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இண்டெக்ஸை பார்த்து அந்த செக்டார் எப்படி பண்ணுதுன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நிஃப்டி 50 ஒரு நாள் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்க எல்லா செக்டாரும் மேல போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்க பெரும்பாலான ஸ்டாக்ஸ் ஒரு நாள் கீழே விழுதுன்னா அதே நாள் பேங்கிங் ஸ்டாக்ஸோ ஐடி ஸ்டாக்ஸோ எல்லாமே மேலே ஏறி போயிருச்சுன்னா நிஃப்டி 50 பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கும். ஆனா ஆட்டோமொபைல் செக்டார் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கும். இந்த ட்ரெண்ட் ஷார்ட் டர்மா இருந்தாலும் சரி லாங் டர்மா இருந்தாலும் சரி இப்படிதான் பிஹேவ் ஆகும். அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டார் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஓவராலா மார்க்கெட் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ இந்த டூல்ல இருக்க எல்லா பாப்புலரான இண்டெக்ஸையும் லிஸ்ட் பண்ணிருக்கும். அதோட 1 இயர் பெர்ஃபார்மன்ஸோ இல்ல அது பீக்ல இருந்து எவ்வளவு விழுந்திருக்கு, 5 இயர் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 10 இயர் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரியான டூல்ஸையும் மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸும் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டு வருவேன். இதுல சேரத்துக்கு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணலாம். சீரியஸ் இன்வெஸ்டர்ஸா இருக்கீங்கன்னா இந்த கம்யூனிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். இங்க உதாரணத்துக்கு நிஃப்டி மீடியா எடுத்தீங்கன்னா அதோட பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 25% கரெக்டா இருக்கு. அதாவது நிஃப்டி 50குள்ள இருக்கக்கூடிய மீடியா ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த நிஃப்டி மீடியா ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அதோட பீக்ல இருந்து இன்னுமே கீழே தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த இடத்துல PSU பேங்க்ஸ் இருக்கு. PSU பேங்க்ஸ் சொல்லும்போது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆன SBI அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஓன் பேங்க்ஸ் இதெல்லாம் நிஃப்டி
நிஃப்டில இருக்கோ அதே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இண்டெக்ஸ் தான் இந்த PSU பேங்க் இண்டெக்ஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் PSU கம்பெனிஸும் PSU பேங்க்ஸும் நல்ல ரன் அப் கொடுத்து மேல போயிட்டாங்க. அங்க இருந்து கீழே விழுந்துட்டே இருக்காங்கன்றதான் இந்த ட்ரெண்ட் காட்டுது. இன்ஃபேக்ட் இங்க இருக்க பெரும்பாலான இண்டெக்ஸ் பீக்ல இருந்து 15% மேல கரெக்டா இருக்காங்க. இந்த நிஃப்டி மீடியாலாம் எடுத்தீங்கன்னா அதோட 10 வருஷ ட்ரெண்டே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். 10 வருஷமா அது நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. சோ இந்த டூலை யூஸ் பண்ணி டைம் டு டைம் எந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எது விழுந்துட்டு இருக்குன்றத ஓரளவுக்கு நம்மளால ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த டேட்டா டைம் டு டைம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்டேட் ஆயிடும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இண்டெக்ஸோட டேட்டா. இண்டெக்ஸ்ல டைரக்டா அப்படியெல்லாம் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது மார்க்கெட்டோ இல்ல ஒரு செக்டாரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத காட்டுற ஒரு நம்பர் மட்டும் தான். அது ரூபாய் மதிப்புலாம் கிடையாது, வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான். ஒரு இண்டெக்ஸை நம்ம வாங்கணும்னா ஒன்னு ETF வழியா வாங்கலாம், அப்படி இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லும்போது அது இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுச்சுனா அதை இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்ல வெறுமனே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ETF ன்னு சொல்றப்போ நிஃப்டி பீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நிஃப்டி 50 ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்టిక్యులர் ETF நிப்பான்ன்ற கம்பெனி கொடுப்பாங்க. அதே மாதிரி ITBs ன்னு ஒரு ETF இருக்கு, இது நிஃப்டி ஐடியை ரெப்ரசென்ட் பண்ணும். இதை தவிர்த்து ஆட்டோ பீஸ், ஃபார்மா பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்டாருக்கும் தனியாவே நிறைய ETFs இருக்கு. இந்த ETFs எல்லாம் உங்களோட புரோக்கிங் அப்ளிகேஷன்ல அப்படியே ITBஸோ இல்ல நிஃப்டி ஐடி ETF ன்னு தெரிஞ்சீங்கன்னா இதை உங்களால வாங்க முடியும். இப்போ இங்க பாக்குற டேட்டால ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ரொம்ப நல்லா விழுந்திருக்கு, அதனால அது சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸோ இல்ல அது சம்பந்தப்பட்ட ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு முடிவு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பான முடிவாவே மாறிடும். ஏன்னா ஒரு பர்టిక్యులர் செக்டார் ஏன் விழுதுன்னு தெரியாம தப்பான டைம்ல நம்ம உள்ள போனோம்னா பல வருஷத்துக்கு அதுக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்க மாதிரி ஆயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெட்டல் செக்டாரோ இல்ல ஆட்டோமொபைல் செக்டாரோ ரொம்பவுமே சைக்கிளிக்கல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்టిక్యులர் பீரியட் தொடர்ந்து ஏறிட்டே வரும், அது ரொம்ப பீக்குக்கு போயிட்டு அங்கிருந்து பல வருஷத்துக்கு கீழே விழுந்துட்டே இருக்கும், இல்ல சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியுமே மேலே ஏற ஆரம்பிக்கும், திருப்பியும் விழுந்துட்டே வரும். அதை கரெக்டான சைக்கிள் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா வாங்கணும்னா நம்ம லாபம் பார்க்க முடியும். தப்பா போய் மாட்டிட்டோம்னா 3-4 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே பார்க்காம அதுலயே ஸ்டக் ஆக வேண்டியதான். இந்த டூலை யூஸ் பண்ணி ஜென்ரலா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த செக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கு, எந்த செக்டர் மோசமா பண்ணுதுன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இங்க இருக்கிறதுலே கம்மியான டேமேஜ் கண்டிருக்கிறது ஐடி செக்டர் மட்டும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றத மீன் பண்ணுது. இருக்கிறதுலே ரொம்ப டேமேஜ் ஆன செக்டர் என்னன்றத மேல நம்மளால ரொம்ப ரெட்ல பார்க்க முடியும். அப்படியே அந்த ரெட் கலர் குறைய அந்த செக்டார்லாம் பீக்ல இருந்து கொஞ்சம் தான் விழுந்திருக்குன்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஷார்ட் டர்ம் ட்ரெண்ட் மட்டும் இல்லாம அதோட 5 வருஷ ட்ரெண்ட் எப்படி இருக்கு, 10 வருஷ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்ற டேட்டாவையும் நம்மளால இங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டாரோ இல்ல பினான்சியல் சர்வீசஸோ எடுத்தீங்கன்னா மத்த செக்டார்ஸ் கூட பார்க்கும்போது கடந்த 5 வருஷ பெர்ஃபார்மன்ஸ்ல அது பின்தங்கி தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸை தெரிஞ்சுக்க இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீயா காப்பி பண்ணி யூஸ் பண்றதுக்கு www.financeboost.in வெப்சைட்ல கோர்சஸ் பேஜுக்கு போனீங்கன்னா இந்த ட்ராக்கர் இருக்கும். அதுல என்ரோல் பண்ணி காப்பின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களோட கம்ப்யூட்டர்லயோ இல்ல உங்களோட மொபைல்லயோ உங்களால ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிருங்க. இன்னும் இது மாதிரி வேற ஏதாவது டூல்ஸ் பார்க்கணும்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, என்னால முடிஞ்சதுன்னா அதையுமே பண்றேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டூல்ஸோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே, ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஃபண்டமெண்டலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு தனி கோர்ஸ்மே இருக்கு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ நிஃப்டி 50ல டாப் 50 பெரிய கம்பெனிஸ் தான் இருக்கும்னு பார்த்திருப்போம். அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஸ்டேபிளான கம்பெனிஸ். இந்த ஸ்டேபிளான கம்பெனிஸ்லயே நிறைய கம்பெனிஸோட ஸ்டாக் பிரைஸ் 20-25% மேல கரெக்டா இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், அது என்னென்ன ஸ்டாக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில புதுசாவோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானுக்கு பக்கத்துல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.